புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநராக செவ்வேல் நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரியில் முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பாளர் நியமனத்திற்காக ஒருவரை பரிந்துரை செய்த நிலையில் சீனியர் அடிப்படையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் செவ்வேல் என்கிற மருத்துவ கண்காணிப்பாளரை நியமனம் செய்து நேற்று அதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு முதலமைச்சர் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறி தாங்கள், அதாவது புதுச்சேரி அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் ஆளுநர் மாளிகையில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் செயல்படுத்தக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நேற்று அவர் கருத்து வேறு ஏற்பட்டு சட்டப்பேரவைக்கு வராமல் தனித்து செயல்பட்டார். இதனை அறிந்த சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் பாஜக அமைச்சர்கள் உடனடியாக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் முதலமைச்சர் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனியார் விடுதியில் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். தற்போது அந்த ஆலோசனையை மேற்கொண்ட எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களிடம் அறிவிக்க என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் நியமித்த இந்த பிரச்சனையானது தற்போது கருத்து வேறுபாடாக நிகழ்ந்து வருகிறது. இதனால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசியல் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சார்பில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் ஆளுநர் மாளிகைக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் தற்போது அந்த மோதல் போக்கு முற்றி இந்த பிரச்சனை தற்போது விஸ்வரூபமாக எடுக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.